ஹன்யாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து ஜிமினோட மினி சீரிஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மை டீச்சர் இஸ் மை லவ் பார்ட் 1. ஸோ இது வந்து மினி சீரிஸ் தான்டா. அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணிடுங்க. இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சேனல் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி ஷேர் பண்ணி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்டு இந்த மினி சீரிஸோட வந்து நெக்ஸ்ட் பார்ட் வேணுன்னா கேளுங்க, நான் ஒரு 2 or 3 பார்ட்டில் முடிச்சிடுவேன். அண்ட் இன்னும் வேணும்னா கேளுங்க, நான் போடுறேன். பட் சப்போர்ட் பண்ணுறத பொறுத்து நான் வந்து போடுவேன், ஓகேவா? சரிடா, ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம லைட்டாக ஒரு இன்ட்ரோ வந்து கொடுத்துடலாம். ஜிமின் வந்து உங்களோட மேக்ஸ் டீச்சர் அண்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் 12th படிச்சுட்டு இருக்கீங்க இப்போ தான். சரிடா, இந்த இன்ட்ரோவே போதும். நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து மினி சீரிஸுக்குள்ளே போயிடுறேன். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, கும்பகர்ணனுக்கே டஃப்பு கொடுப்பீங்க போல். உங்கள் அம்மா கீழே இருந்து கிச்சனில், ஹே ஷா, இன்னும் என்னடி தூங்கிட்டே இருக்க, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னுமா தூங்குவ, சீக்கிரம் எழுந்துடுறி அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்காங்க. பட் நோ ரெஸ்பான்ஸ். நீங்கள் நல்லா தூங்கிட்டே இருக்கீங்க. 2 அடி போட்டது தான் சரிப்பட்டு வருவா, இல்லைண்டா ஒரே பொண்ணு செல்லங்குத்து ரொம்ப கெடுத்துட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஜக்கு ஃபுல்லாக வாட்டர் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, சூரியன் சுட்டு எரிக்குது. ஸோ உங்கள் அம்மா வந்து அப்படியே உங்கள் ஃபேஸ்லேயே வாட்டர் வந்து ஊற்றிடுறாங்க. ஸோ உங்கள் அம்மா பார்த்துட்டு, அம்மா ஏம்மா இப்படி பண்ணுற, ஏய் டைமை பாரு, 8 o'clock ஆயிடுச்சு, இன்னும் தூங்கிட்டே இருக்க, அப்போ நீ ஸ்கூல் போவேனாம்மா? சரிம்மா, அதுக்கு இப்படியா பண்ணுவேன், எனக்கு தூக்கம் வருதுமா. ஏன் நைட் ஃபுல்லாக படிச்சுட்டா தூங்கினேன்? இல்லை ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இன்ஸ்டா யூஸ் பண்ணிவிட்டு அந்த ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு கெட்டு போயிருக்க. உன் கையிலேருந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபோனை வாங்கணும்டி. அம்மா என்னம்மா சொல்கிற? ஆமாவா, ஏன் நீ இப்போ 12th படிச்சுட்டு இருக்க, நீ 12th பாஸ் ஆனால் தான் காலேஜ் போக முடியும். ஆனால் நீ நல்லா வீக்காக இருக்க ஸ்டடீஸ்லாம். ஆல்ரெடி உன் பிரின்சிபல் எனக்கு கால் பண்ணி சொன்னார், நீ என்ன ஸ்கூலை கட்டடிச்சிட்டு வெளில போறியா? அம்மா அவன் கிடக்கான் சொட்ட தலையன், அவன் பேசலாம் கேட்காதம்மா, அவன் பொண்ணு குட் கேர்ள்மா, நான் அப்படியெல்லாம் கிடையாது. இந்த வாரம் எக்ஸாமில் பார்க்குறேன், அதுக்கப்புறம் உன் அப்பா அவர் கால் பண்ணி இங்கே வர வைக்காட்டி ஏன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா திட்டிகிட்டே போகிறாங்க. ஏய் அப்படியே தூங்காமல் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வா, சரியா? உனக்கு வந்து நான் காஃபி போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கீழே போயிடுறாங்க. இது தேவையா? எனக்கு இது வேணும், இன்னமும் வேணும். நான் தான் ஷா, தெரியுதா? நான் ரொம்ப மக்கு பீஸு. எங்கள் அம்மா ஏன் இப்படி திட்டுறாங்கன்னு தான் யோசிக்கிறீங்க. நான் படிக்கவே மாட்டேன், ஆனால் எனக்கு படிக்கிறது சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா எனக்கு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை, எனக்கு ட்ராயிங் பண்ணுறேன்னு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் ஆல்ரெடி என் அம்மா கிட்டே சொல்லிட்டேன், என் ட்ராயிங் கிளாஸ் சேர்த்துருமான்னு சொன்னேன். இல்லை நீ இன்ஜினியரிங் தான் படிக்கணும், எங்கள் அம்மா டார்ச்சர் பண்ணுறாங்க, எனக்கு இது பிடிக்கவே இல்லை, அதனால தான் வேணும்ன்ட்டே படிக்காமல் இருக்கேன். அப்போ உங்கள் அம்மா, என்னடி தனியாக உழையிட்டு இருக்க, சீக்கிரம் வா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு உங்கள் அம்மா கத்துறாங்க. கொஞ்சம் கூட என்னை இன்ட்ரோ சொல்ல விட மாட்டாங்க. சரிங்க, நான் வந்து சீக்கிரமாக போய் ரெடி ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போயிட்டு உங்கள் வாஷ்ரூம் போயிட்டு எல்லாமே மார்னிங் ரொட்டீன்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு 2 போனி டெய்லும் போட்டு செம்ம க்யூட்டாக ரெடி ஆகிட்டு வாரீங்க. ஸோ அந்த பிக்கில் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்கீங்க, செம்ம க்யூட்டாக இருப்பீங்க. உங்களை பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும், அவ்வளோ க்யூட்டாக பேசுவீங்க, சைல்டிஷான கேர்ள் நீங்கள். என்ன பண்ணுறது, உங்களுக்கு படிப்பு தான் சுட்டு போட்டாலும் வராது, பட் இருந்தால் ரொம்ப நல்ல பொண்ணு. அன்றைக்கி கீழே ரெடி ஆகிட்டு போயிட்டு, அம்மா ரெடியா, ஹே முதல்ல காஃபி குடி. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காஃபி குடிச்சிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க, இந்தா லஞ்சுக்கு வந்து ஃபுட் பண்ணிட்டேன், நீ சாப்பிட்டு போ அப்படின்னு சொன்னம்மா. டைமை பாரு, டைம் ஆச்சு, இல்லாட்டி அந்த குண்டாத்தடியா என்னை வந்து திட்டுவான், பனிஷ்மெண்ட் பண்ணிடுவாங்கம்மா, நான் சீக்கிரமாக போகணும். ஏதோ படித்து கிடிக்கிற மாதிரி போகிறதே லேட்டு, அதில் என்ன பேச்சு, போடி அப்படியே உங்கள் அம்மா திட்டுறாங்க. நீங்கள் அம்மா அப்படியே ஓடி வந்து டைட்டாக வந்து ஹக் பண்ணிட்டு உங்கள் அம்மா சீக்கிலே கிஸ் பண்ணிட்டு, லவ் யூம்மா, பாய், நான் போயிட்டு வரேன், ஈவினிங் லேட்டாக தான் வருவேன், நான் ஃப்ரெண்ட்ஸோட தேட்டர் போகிறேங்கம்மா. என்னது தேட்டர் போறியா? ஆமாம், நீ வா, மூவி ரிலீஸ் ஆகிருக்கான், செம்மையாக இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வரேங்கம்மா. ஓ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து அந்த இதில் பார்க்குறாங்க, அவனோட மணி பேசி இருக்கும், அதில் பார்த்தா மணியை காணும், ஆட்டையை போட்டு ஓடிட்டீங்க. ஏஷா, வர திருட்டு பழக்கம் உன்கிட்ட வந்துட்டா, வீட்டுக்கு வா, நல்லா அடிக்கிறேன், அதுக்கப்புறம் தான் நீ சரிப்பட்டு வருவேன். ஏன்னா நீங்கள் தேட்டர் போனதுக்காக உங்கள் அம்மாவோட மணியை வந்து ஆட்டையை போட்டு போயிருப்பீங்க, அதனால உங்கள் அம்மா கடுப்பாக திட்டுறாங்க. பட் தான் உள்ளுக்க சிரிச்சிட்டு உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் மட்டும்தான் பொண்ணு, உங்கள் அப்பா வந்து அப்ராடில் இருக்காங்க,
அண்ட் உங்களை எப்படியாச்சும் படிக்க வச்சு அதுக்காக தான் உங்கள் அப்பா வந்து அப்ராடுக்கே போயிருப்பாரு. இங்கே வந்து உங்கள் அப்பாவுக்கு சரியான வேலை இருக்காது. அதான் அங்கே போயிட்டு கஷ்டப்படுறாங்க. உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு அவங்க ஃபேமிலி ஓகே ஒரு வெல் செட்டிலாக இருக்கும் அப்படின்றதுக்கு தான் கஷ்டப்படுறாங்க. பட் நீங்கள் இதை புரிஞ்சிக்காம ரொம்ப சைல்டிஷாக படிக்காமல் ஊர் சுற்றிட்டீங்க. அதை நினச்சி உங்கள் அம்மா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இருந்தாலும் ஒரே பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல் போகிறீங்க. ஃபைனலி கேட்டை சாத்திட்டாங்க. இவளுக்கு வேறே இல்லை. நான் வரும்போது தான் எப்பவும் கேட்டை சாத்தணும் சொட்ட தலையனால அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறீங்க. அவளும் கால் அட்டன் பண்ணிட்டு ஷா என்னடி இன்றைக்கும் லேட்டா? இங்கே பாரு எல்லாரும் மாட்டிக்கிட்டு நீல்டான் போட்டு நிற்கிறாங்கடி. இப்போ என்னடி பண்ணுறது? வளமே என்ன பண்ணுவோம் அதையே பண்ணு. நான் வந்து ஸ்கூல் பின்னாடி நிற்கிறேன். நீ காம்பவுண்ட் செவர் எழுதி குதிச்சு வந்துரு. அப்படியா சொல்கிறேன்? இன்றைக்கி முட்டியில் அடி வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கூல் பின்னாடி போயிட்டு பேக்கை தொப்புன்னு போடுறீங்க. அது மியா மண்டேலே போய் விழுது. இதோட 578 தடவை நான் அடி வாங்குகிறேன். எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இவ கூட ஃப்ரெண்டானதுக்கு. ஒரு என்ன பண்ணுறது, இவ கூட இருக்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஹேண்டை கொடுக்குறான். நீங்கள் மேலே ஏற்றி குடுறி வலிக்குதுடி அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ரொம்ப குள்ளமாக இருப்பீங்க. ஸோ கஷ்டப்பட்டு ஏறி அப்படி இங்கால குதிச்சு வந்துடுறீங்க. ஸோ மியாதான் ஹேய் இப்படியே லேட் ஆகின்னு வந்த அந்த மேம் அட்டண்டன்ஸ் போட மாட்டாங்கடி. என்னடி சொல்கிற? அப்போ நீ பேக் வைக்கலையா என்னோடய பெஞ்சில்? உன்னோட பேக்கை வச்சுட்டேன். நீ எப்போவும் ஃபேக் பேக் தானே தூக்கிட்டு வருவ. பட் நீ வந்துட்டு எங்கேன்னு கேட்டாங்க. இல்லை அவள் ரெஸ்ட் ரூம் போயிருக்கான்னு சொன்னேன். அப்படியா? ஸோ இந்த பேக் என்ன பண்ண போகிற? இதுக்குள்ளே ஃபுட் மட்டும்தானே இருக்குது, வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேக் ஓப்பன் பண்ணிட்டு காட்டுறீங்க. இவ்வளோ ஃபுட்டா? செம்மையாக இருக்குது. இன்றைக்கி லஞ்சுக்கு நல்லா சாப்பிடலாம். எங்கள் அம்மா கட்டி தந்தாடி செம்மையாக இருக்கும். பிரியாணி பண்ணியிருக்காங்க. என்னது பிரியாணியா? வாடி போய் ஓப்பன் பண்ணி சாப்பிடலாம். திணி பண்ணாரோம் முதல்ல கிளாஸ் போகலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த பேக்கு உங்களோட பாக்ஸ் இருக்கும்ல. ஸோ எல்லாருக்குமே கொரியனில் வந்து இருக்கும் ஒரு இது மாதிரி அந்த உங்களோட கபோர்டுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து போயிடுறீங்க. அப்போ நீங்கள் வந்து லேட்டாக தான் கிளாஸ் ரூம் போகிறீங்க. ஷா இன்றைக்கும் நீ லேட்டா? இல்லை மேம் ரெஸ்ட் ரூம் போனால் ஸ்டொமக் பெயினாக இருந்துச்சு, ஒரு மாதிரி இருக்கு, அதான் வந்து போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக நடிக்கிறீங்க. அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாவமாக விட்டுடுறாங்க. நீங்கள் வந்து கிளாஸ் ரூம் போயிட்டு உட்காந்துட்டு ஸோ மிஸ்ஸே பார்த்துட்டு இருக்கீங்க. என்னடி எப்படி அருவ போடுறா? என்னால் முடியலடி, வாடி எழுந்து ஓடலாம். நம்ம லஞ்ச் பீரியடுக்கு தான் நம்ம தியேட்டர் போகிறோம். இப்போ போகணும் வையேன், அந்த பிரின்சிபல் சொட்டத்தாலையும் கண்டுபிடிச்சிருவாண்டி. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் செம்ம அடி விழும். அப்படியா சொல்கிற? ஆமாண்டி. உனக்கு தெரியுமா லஞ்ச் பீரியடுக்கு அப்புறம் நம்ம மேக்ஸ் டீச்சர் இருக்கார்ல? ஆமாம், அந்த குண்டா சொட்டத்தலையா ஒருத்தன் இருப்பான்ல? ஆமாம், அவர் வந்து இனி வரமாட்டாராண்டி. ஹை ஜாலி. மியா ரியலி? அவன் வரமாட்டானா? அப்பாடி எப்படியோ இந்த மேக்ஸ் டீச்சர் போயிட்டான் இந்த ஸ்கூலை விட்டு. உன்னோட டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் அவனே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மியா சொல்கிறா. ஆனால் ஒரு பேட் நியூஸ் ரீ, நியூ டீச்சர் வாரானாடி இன்னைக்கு. ஏன்னா அது நியூ டீச்சரா? நம்ம சும்மாவே மேக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டோம், அதுவும் நியூவாவா? அப்போ கண்டுக்க மாட்டார். இன்னைக்கு கன்ஃபார்ம் நம்ம போகிறோம், மஜா பண்ணுறோம், சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு மணி இங்கே பாரு டொட்டடை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் அந்த மணி எடுத்து காட்டுறீங்க. 1500 எப்படி ஆட்டையை போட்டேன்? என் அம்மாக்கிட்ட பேச்சு கொடுத்து ஆட்டையை போட்டேன். பட் ஃபைனலி போகும்போது கண்டுபிடிச்சிட்டாங்க. ஊட்டப்பட எனக்கு செம்ம அடிவிழும். ஆனால் இன்னைக்கு நைட்டு லேட்டாக தான் ஸ்கூலை விட்டு நான் போவேன். எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் லேட்டாக தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் மிஸ்ஸு ஷா என்ன பண்ணுற? வந்ததே நீ லேட்டு, அதில் பேசிகிட்டு இருக்கியா? கிளாஸை கவனிக்காம கெட் அவுட் மை கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. எப்போவும் இப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு எப்போ லாலிபப் எடுத்துகிட்டு அப்படியே போகிறீங்க. போயிட்டு ஷா இங்கே பாரு எங்கேயும் போகக்கூடாது, என் கண்ணு முன்னாடியே நிற்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வெளில போயிட்டு நிற்கிறீங்க. அங்கே ஸ்டூல் பெஞ்ச் இருக்கும், அதில் உட்காந்துட்டு வாரப்புற பசங்களெல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க. லாலிபப் வந்து லிக் பண்ணிட்டு ஸோ அதை பார்த்துட்டு அவங்க நின்று இப்படி யாரா இந்த பொண்ணு இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நீங்கள் தான். அப்போ கேட்டு ஏன்னா வேணுமா அப்படின்னு சொல்லி லாலிபப் எடுத்து காட்டுறீங்க. அவங்க என்னடா ஷா ரொம்ப ஓவராக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்தடிச்சு ஓடிடுறாங்க. அந்த பசங்க தான். நீங்கள் ஸ்கூல்லையே ரொம்ப அராத்து
எந்த பசங்களுக்கான உங்களுக்கு பயம்? என்ன அடிச்சு வச்சுருவீங்க. எடுத்து கல்லெடுத்து மண்டையே உடைச்சு விட்டுருவீங்க. அந்த அளவுக்கு சேட்டை பண்ணுவீங்க. பிரின்சிபல் கூட உங்க அம்மாகிட்ட எத்தனையோ வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. உங்க அம்மா வந்து கெஞ்சி, கூத்தாடி இந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் நீங்க அடங்கலையே! யாராச்சும் உங்க பிரின்சிபல் சொன்னா கூட, அப்ப ரிவெஞ்ச் எடுத்துருவீங்க. அதனால பாதி பசங்க உங்கள பத்தி கம்ப்ளைண்டே பண்ண மாட்டாங்க. உங்ககிட்ட யாரும் லவ் ப்ரப்போஸ் கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவ்ளோ பயம். நீங்க செம்ம ரவுடி. படிக்க கூட மாட்டீங்க. ஆனா எல்லா பசங்களும் உங்க பின்னாடி தான் சுத்துவாங்க. ஏன்னா செம்ம கியூட்டா இருப்பீங்க. எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிக்கும். உங்க விஷயத்த யாராச்சும் வாலண்டியரா வந்து வந்து சேட்டை பண்ணா மட்டும் தான் நீங்க சண்டைக்கு போவீங்க. மத்தபடி நீங்க சண்டைக்குலாம் சும்மாலாம் போமாட்டீங்க. சரி உட்காந்துட்டு அப்படியே இருந்திருக்க மிஸ்ஸுக்கே கடுப்பாயிட்டு நீங்க இப்படி பண்ற பிஹேவியர பார்த்துட்டு. ஷா வந்து உட்காரு. உன்னையெல்லாம் நீயெல்லாம் என்ன பொண்ணோ தெரியல. எந்த கிரகத்துல உன்னை பெத்தாங்களோ தெரியல. நீயெல்லாம் உருப்படவே மாட்டடி. ஆ உருப்பிட்டு நான் என்ன பண்ண போறேன்? அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆலிவ சூப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு உங்க பெஞ்ச்ல ஐ மீன் உங்க சேர்ல உட்கார்றீங்க. உட்காந்துட்டு உங்களுக்கு செம்ம தூக்கம். நைட் வந்து லேட்டா தான் தூக்கியிருப்பீங்க. தூங்குனதுக்கு அப்புறம் தான் உங்க அம்மா வந்து ஏர்லி மார்னிங்கே எழுப்பியிருப்பாங்க. 8:00 அதுவே உங்களுக்கு ஏர்லி தான். நீங்க எப்பவும் 10:00 தான் எழும்புவீங்க. இன்னைக்கு வந்து எழுப்பியிருப்பாங்க. பட் தூக்கம் தாங்காம தூங்கிடுறீங்க. ஸோ மிஸ்ஸுக்கு முடியல. உங்கள வெளிய அனுப்பிச்சியும் படைச்சு, திட்டியும் படைச்சு எதுக்குமே நீங்க வந்து சரிப்பட்டு வர மாட்டீங்க. இந்த சாவ பிரின்சிபல்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ண தான் சரிப்பட்டு வருவா. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளாஸை முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படியே லஞ்ச் பீரியடும் வருது. நீங்க 2 பேருமே போயிட்டு உங்க ஃப்ரெண்டு மியா நீங்க 2 பேரும் ரொம்ப கூலு. 2 பேருமே சாப்பிட்டுட்டு நல்லா என்ன பண்ணுறீங்கன்னா, ஏய் இன்னும் வந்து லஞ்ச் பீரியட் முடியறதுக்கு இன்னும் 15 மினிட்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து எப்படியும் எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த காம்பவுண்ட் செவர் இருக்குங்களே, ஸோ அங்கே எடுத்துகிட்டு 1, 2, 3 அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒரே டைமில் உங்கள் பேக்கை வந்து தூக்கி போடுறீங்க. ஸோ அப்படியே 2 பேரும் எகிரி குதிச்சுட்டு அப்பாடி நம்ம ஸ்கூல் ஃபர்ஸ்ட்லேருந்து இப்படி தான் பண்ணுறோம். செம்மல்ல? செம்ம 12th பப்ளிக் எக்ஸாம் வருது. ஃபெயில் ஆனால் ஊட்ட செம்ம அடியே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்கடி. ஏ நீ கல்யாணம் தானே பண்ணிக்கோடி ஜாலியாக இருக்கும். அப்போ நீ என்ன பண்ண போகிற? நான் வந்து உனக்கு தெரியும்ல நான் வந்து என்ன பண்ணுறேன்ட்டு நான் ஆசைப்பட்ட மாதிரி ஆர்ட் காலேஜில் போய் சேரணும். அதுக்காக நான் மணி வந்து சேர்த்துட்டு இருக்கேன்டி. ஆ நீ இன்னும் இந்த பார்ட் டைம் ஜாப் வந்து பார்த்துட்டு தான் இருக்கியா? ஆமாம். இப்போ டைரெக்டாக நான் அங்கே தான் போகிறேன். என் கூட நீ கம்பெனிக்கு வா. நான் ஒர்க் பண்ணிட்டே இருப்பேனா. ஸோ ஈவினிங்காக நம்ம ஈவினிங் ஷோ பார்த்துட்டு ஸோ நைட்டும் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் மணி சேர்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து ஆர்ட் காலேஜுக்கு வந்து சேரணும், சீட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்ட் செம்மையாக வரும். பட் படிக்க தான் மாட்டீங்க. அதனால் நீங்கள் பார்ட் டைம் ஜாப்லாம் பார்த்துட்டு ஈவினிங் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து தியேட்டரில் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோட மூவி தான். எனக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னா ஜானி டெப். அவரோட மூவி தான் பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன். ஸோ அதை பார்க்கலாம் தான் போகிறீங்க. நீங்கள் எத்தனையோ வாட்டி பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் பார்க்கலான்ட்டு போயிட்டு செம்மையாக பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் தான் நல்லா குட்டாக போகுது. ஸோ இந்த மாதிரி லைட் வந்து ஆன் ஆகுது. என்னடா லைட்டை தியேட்டரில் ஆன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. தியேட்டருக்கு முன்னாடி ஒரு இது இருக்கும்ல, அதில் ஏறி ஒரு பர்சன்ட்டு அவர் வந்து ஸ்பீச் பண்ணுறது. இங்கே யாராச்சும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா தயவு செய்து எழும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பர்சனை பார்க்குறீங்க. பிளாக் கலர் பேண்ட்டு, ஒயிட் கலர் ஷர்ட் அப்படியே டக் பண்ணி டையெல்லாம் பிளாக் கலரில் போட்டு செம்ம கெத்தாக ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு செம்ம ஹேண்ட்ஸமாக மேன்லியாக 6 பேக்ஸ்லாம் வச்சுட்டு அப்படியே நிற்கிறாரு. அவரை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஃப்ளாட்டு. வாவ் யாரா அந்த பையன்? ஏய் இவ தானே மேக்ஸ் கிளாஸ் டீச்சர்ரி. என்னது மேக்ஸ் டீச்சரா? என்னடி சொல்கிற? இவர் ஆல்ரெடி தெரியும்டி. அவர் தெரிஞ்சுதான் இங்கே வரைக்கும் வந்திருக்காரு. மாட்டினோண்டி, மாட்டினோம் செத்தோம், நம்ம தோலை உரிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ஐ மீன் மியா ஓட பார்க்குறா. ஸோ நீங்களும் எஸ்கேப் ஆகலாம் பார்க்குறீங்க. பட் வந்து அது ஜிமின் தான் கண்டுபிடிச்சிட்டான். அப்படியே அவங்க 2 பேரும் நின்றுட்டு, ஓ நீங்கள் தான் அந்த 2 திருட்டு கோட்டைகளுமா? இல்லை சார் அது வந்து அப்படியே சரி மியா சமாளிக்கிறா. நீங்கள் அப்படியே பேண்டு ஜிமினே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சைட் லவ் ஜிமின் அப்படியே பிடிச்சிருக்கு. அப்படியே கடிக்கலாம் அப்படின்னு பார்க்குறீங்க. செம்ம க்யூட்டாக இருக்கான் அப்படியே பார்க்க. யாரா இவன் இவ்வளோ என் கண்ணில் படாமல் போயிட்டானே. ஏஷா நீ இவ்வளோ ஸ்கூல் கட் பண்ண, இவனுக்காகவே ஸ்கூல் போகலாமே. செம்மையாக இருக்கான பையன். என்ன மாதிரி பையன் கிளாஸில் அட்டன் பண்ண கொடுத்து வச்சுருக்கணுமே அப்படின்ட்டு வாயை பொழுது பாண்டு பார்த்துட்டு இருக்கீங்க.
அப்போ ஜிமின் அவங்க முகத்தை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இழுத்துட்டு போகிறான். ஷாவை வந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ ஜிமின் என்ன அப்படி பார்க்குற, எனக்கு உன் நல்லாவே தெரியும், நீ கிளாஸை கட் அடிச்சு எப்போ தான் தேட்டர் வருவல்ல, உனக்கு இன்றைக்கி செம்மையாக பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் போட்டுருவான். அப்போ நீங்கள் தான் ஹை ஜாலி ஸ்பெஷல் கிளாஸா, நைட் ஃபுல்லாக என் கிளாஸ் அட்டன் பண்ணலாம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்டில் திங்க் பண்ணிட்டே போகிறீங்க. அப்போ மியாதா ஏய் உன்னால் நானும் மாட்டிக்கிட்டேன், நீ என் அப்பா கிட்ட ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசிட்டு வரா. கம்ப்ளைண்ட் பண்ணால் பண்ணிட்டு போட்டுண்டி அப்படின்ட்டு நீங்கள் வந்து மியா தோலில் ஹேண்டை போட்டு ஜிமின் காரில் தான் வந்துட்டு போங்க வந்து பின்னாடி ஏற்றிட்டு போகிறான். நீங்கள் 2 பேருமே 12th படிக்கிறீங்க, கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா? இதுதான் லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸை விட்டு போகவே கூடாது, ஸ்கூல் கூட முடிஞ்சிச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஆமாம் ஈவினிங் ஆச்சு, ஸ்கூல் முடிஞ்சிருக்குங்க, இந்த டைமில் எங்களுக்கு கிளாஸ் எதுக்கு எடுக்க போகிறீங்க? இது வரைக்கும் நீங்கள் கட் அடித்த கிளாஸ்லாம் நான் தான் உங்களுக்கு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் முறைச்சிட்டே பார்க்குறேன். முறைச்சாலும் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கானே அப்படின்ட்டு நீங்கள் அவனே வலிஞ்சு வலிஞ்சு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமின் அந்த பெஸ்ட் ரைட்டாக ஸ்கூலுக்கு தான் விட்டுறான். ஸோ ஸ்கூலுக்கு விட்டதுக்கப்புறம் உங்கள் 2 பேருமே கிளாஸ் ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கான். பட் நீங்கள் வந்து எல்லாமே நோட் பண்ணுறீங்க. பட் அவன் என்ன சொல்கிறான்னு சுத்தமாக புரியல. மேக்ஸில் உங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது. அப்போ ஜிமின் பக்கத்தில் வந்துட்டு எல்லா சமயம் போட்டியா? சார் அப்படியே அடித்தான் காப்பி எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டுறீங்க. ஜிமி எக்ஸ்ட்ராவாக சும்மா அந்த சுருக்கல் மாதிரியெல்லாம் போட்டிருப்பான், அதையும் நீங்கள் அதில் சுருக்கி வச்சுப்பீங்க. ஏய் என்னம்மா நீ இப்படியெல்லாம் பண்ணியிருக்க? ஆமாம் நீங்கள் தானே சொன்னீங்க எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணணும்னு சொல்லிட்டு, அதான் அப்படியே காப்பி பண்ணிட்டேன். உனக்கு மேக்ஸே வராதா? மேக்ஸ் சுத்து போட்டாலும் எனக்கு சுத்தமாக வராது. ஆனால் உன்னை ரிப்போர்ட் கார்டெலாம் பார்த்தேன், ஆவரேஜில் இருக்கிறதுல ஆவரேஜ், கிளாஸ் லாஸ்ட்டு, இப்படின்னா எப்படி காலேஜ் சீட்டு கிடைக்கும்? நான் படித்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைனே திங்க் பண்ணிட்டு நீங்கள் வந்து இப்போ கிளாஸை விட்டு போ, 2 பேருமே போங்க, டைம் ஆச்சு, 7:30 ஆயிடுச்சு, வீட்டுக்கு சேஃபாக போயிடுங்கல்ல. டைம் ஆச்சு, எனக்கு பயமாக இருக்குது, இந்த மியா வேற விட்டு போயிடுவா. ஆமாம் இவ்வளோ லேட்டாக போனால் ஒரு பொண்ணு, சரி வா நானே வீட்டில் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து மியாவே விட்டுட்டு உங்கள் வீட்டை கொண்டு விட்டுறான். அப்போ உங்கள் அம்மா வெளியில் வாசல்லே காத்துட்டு இருக்கான் உங்களுக்காக. அப்போ ஜிமின் வந்து காரில் வந்து இறங்குவதை பார்த்துட்டு, ஷா எத்தனை தாட்டிமா உனக்கு கால் பண்ணுறது, எங்கம்மா போனேன், இவ்வளோ டைம் ஆச்சு, நீ ஈவினிங் 6 o'clock வந்துடுவிய வீட்டுக்கு, ஆனால் இவ்வளோ லேட்டாக வார? அம்மா ஸ்பெஷல் கிளாஸ்மா, அதான் சாரே வீட்டில் கொண்டு விட்டார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்கள் அம்மா ஜிமினை தான் பார்க்குறாங்க. என்னப்பா தம்பி நீ தான் அவங்க கிளாஸ் டீச்சரா? ஆமாம் மேக்ஸ் டீச்சர் அண்ட் கிளாஸ் டீச்சரும் நான் தான். அப்படியா அப்படின்னு சொல்லி நீங்கள் உள்ளே போயிடுறீங்க, பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிமின் தான் பேசுகிறவங்கள பற்றி, ரொம்ப ஆவரேஜாக இருக்கா, இப்படி இருந்தால் இவளால் படிக்கவே முடியாது, நீங்கள் எங்கேயாச்சும் கிளாஸுக்கு அனுப்புங்களேன். நான் எப்படிம்மா இவளை கிளாஸுக்கு அனுப்ப முடியும், இவளை ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எக்ஸ்ட்ரா கிளாஸ்க்கெலாம் அனுப்பணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப செலவாகும், வீட்டு வேலை கூட இருக்குது, இவ அப்பா தான் இவளை படிக்க வைக்கணும்னு சொல்லி அப்ராட் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்ன் பண்ணிட்டு அனுப்புகிறாரு, அதை வச்சுட்டே ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டிட்டு இவளையும் பார்த்துட்டு லைஃப்பை ஓட்டிகிட்டு இருக்கேன், என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜிம்மின்னு சொல்கிறான். நான் இவளுக்கு இங்கே வந்தே கிளாஸ் எடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஏன்னா ஜிம்மினுக்கு உங்களுக்கு பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் டைமே பிடிச்சிருக்கும், அவ்வளோ க்யூட்டாக இருந்துப்பீங்க. ஸோ எப்படியாச்சும் கிளாஸ் எடுக்கலாம், உங்கள் கூட இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு உங்கள் அம்மாட்ட கேட்குறான். அப்படின்னா ஓகே தம்பி, நான் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளாஸ் எடுத்துக்கோங்க, பட் என்கிட்ட பே பண்ணுற அளவுக்கு அமௌண்ட்லாம் இல்லைம்மா, நான் வந்து ரொம்ப ஆவரேஜாக இருக்க பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன், ஸோ அதனால் என் டியூஷனுக்கு அனுப்பி வைங்க, ஸோ மணியெல்லாம் தரணும்னு அவசியம் இல்லை, சம்டைம் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா நான் வீட்டிலே வந்து எடுத்துக்கிறேன், நான் இதான் என்னோடய டியூட்டரோட ஐடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசிட்டிங் கார்டு கொடுத்துட்றான். உங்கள் அம்மாவுக்கு செம்ம ஹாப்பி, அவங்க அப்படியே பவ் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, யாருமே இந்த டைம் இப்படி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, என் பொண்ணை நான் கிளாஸ்லாம் அனுப்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன், பட் இருந்தாலும் நீ ரொம்ப ஹெல்ப் பண்ணுறப்பா, உன்னை மாதிரி ஒரு பையன்லாம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா ரொம்ப தேங்க் பண்ணிட்டு ஜிம்னுடைய வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அவங்க நீங்கள் வந்து வெளிலேருந்தெல்லாம் கேட்டுருப்பீங்க, என்னது டியூஷனா, நான்லாம் ஸ்கூல் போகிறதே பெரிய விஷயம், ஸ்கூல் அப்போ டியூஷன்லாம் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்டில் திங்க் பண்ணிட்டே இருக்காங்க. அவன் அப்போ தான் உங்கள் குடும்பியை இழுத்துட்டு
ஏய் எங்கடி போன கட்டடிச்சு தேட்டர் போயிருக்கு, அதுவும் லஞ்ச் பீரியடில். பிரின்சிபால் கால் பண்ணிட்டு என்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் தான் இந்த தம்பி உன் டீச்சரா ஜிம்மின் நல்ல பையன் போல், அவர் உனக்கு டியூஷன் எடுக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் நீ ஸ்ட்ரைட்டாக அவரோட டியூட்டருக்கு தான் போகணும். சரி போகிறேன். என்னடா டக்குன்னு ஓகே பண்ணிட்டா? அப்படியே உங்கள் அம்மா ஷாக்கில் பார்க்குறாங்க. என்னம்மா பார்க்குற? ஷாக்க குறை. நான் இன்னேருந்து படிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ ரொம்ப கஷ்டப்படுறல்ல, சரி படிக்கலாம். ரியலி நீ சீரியஸாக தான் பேசுறியா ஷா? ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு உங்க போயிடுறீங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகும்போதெல்லாம் அப்படியே உங்கள் மைண்டுக்குள்ளே ஜிம்மின் தான். ஸோ நீங்கள் இப்போ இமேஜினேஷன் வேர்ல்டுக்கு இருக்கீங்க. நீங்கள் இப்போ குளிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ தான் ஜிம்மின் உங்களை பேக் ஹக் பண்ணுறான். ஜிம்மினா என்னடா பண்ணுற? நீ என் கிளாஸ் டீச்சர், ஆனாலும் நான் உன்னை சைட் அடிக்கிறேன். இது ரியல் கிடையாது. ஹே பொண்டாட்டி, என்னடி எனக்கு செம்மையாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்டை வச்சு உங்கள் செஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணுறா. ஜிமினா போதும், இது ரியல் கிடையாது. ஏஷா நம்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. அப்படியே உங்கள் வாலில் லாக் பண்ணிட்டு செம்மையாக கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் நீங்கள் செம்மையாக ப்ரீத் பண்ணிட்டு பார்க்குறீங்க, பட் காணும். இது ரியல் இல்லைன்னு நான் அப்போவே சொன்னேன். ஆனால் இன்றைக்கி தான் பார்த்தேன். அதுக்குள்ளே எப்படி மண்டைக்குள்ளே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மிரரை பார்த்துக்கிட்டு லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு ப்ளஷ் ஆகுறீங்க. உங்கள் சீக்ஸ்லாம் பிங்க் ஆகுது. ஏஷா உனக்கு வெக்கம்லாம் பட தெரியுமா? இதை மியா பார்த்தாண்டா இவளா இது அப்படின்னு சொன்ன கலாய்ப்பாளே. நீ எல்லாம் லவ்வெல்லாம் பண்ண மாட்டியடி, ஒரு லுக்கில் விழுந்துட்டியடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டு கீழே போயிட்டு சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு ஃபோனில் தான் நீங்கள் இப்போ தான் கேம் ப்ளே பண்ணீங்க. உங்களுக்கு ஃப்ரீ ஃபயரில் ரொம்ப பிடிக்கும், பப்ஜியெல்லாம் விளையாடுவீங்க. ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் விளையாடிட்டே இருக்கீங்க. அதிலே பாதி மணி போயிடும். செம்மையாக விளையாண்டுட்டு நைட் 12 o'clock தான் தூங்குறீங்க. இன் மார்னிங் உங்கள் அம்மா தான் பார்க்குறாங்க, நீங்கள் சீக்கிரம் ரெடி ஆகுறீங்க. என்னடா இது, எழுப்பாட்டுறதுக்கு முன்னாடியே எழும்பிட்டா ஷா அப்படின்னு சொல்லி கிட்ட உங்கள் சீக்ஸ்லாம் தட்டி பார்க்குறாங்க. என்னம்மா? இல்லை நீ எப்போ போனால் எழும்புறதுக்கு லேட் ஆகும். இன்னைக்கு என்னம்மா 6:30க்கெலாம் எழும்பி எல்லா வேலையும் பார்த்து நீயே ரெடி ஆகுற? ஏதாச்சும் காய்ச்சல் ஏதாச்சும் பொண்ணுக்கு வந்துருச்சா? ஏதாச்சும் வைரஸ் பறவை காய்ச்சல் அப்படி ஏதாச்சும் வந்துருச்சா? வா ஹாஸ்பிட்டல் போகிறோம், உங்கள் அம்மா கூப்பிட்றாங்கம்மா. என்னை பார்த்து எப்படிம்மா இருக்குது? இன்னும் ஷா தெரிஞ்சிட்டா, நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்லாம் தூக்கிட்டு நீங்கள் மியா வீட்டு தான் போய் நிற்கிறீங்க. மியா அப்போ தான் ப்ரஷ் பண்ணிட்டே வாரா. என்னடி ப்ரஷ் பண்ணிட்டு வார? ஏய் வாடி ஸ்கூல் போகலாம், டைம் ஆச்சு. என்னடி ஆச்சு உனக்கு? நீ ஸ்கூல்லாம் இவ்வளோ லேட்டா? நீ எப்போ லேட்டாக தானே போவேன், இன்னைக்கு என்ன இவ்வளோ சீக்கிரமா? அதுவா, என் புருஷனை பார்க்க. என்னது புருஷனா? அதான் ஜிம்மின் டீச்சர் இருக்கார்ல, அவரை பார்க்க. அவர் ஏழியா வந்திருப்பார்ல, சைட் அடிக்கணும், வாடி போகலாம். நான் இப்போ தான் ப்ரெஷ் பண்ணுறேன்டி. கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா? 12th எக்ஸாம் வருது, படிக்கணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்க. அப்போ தான் பார்த்தா மியாவோட அம்மா தான். ஆமாஷா, இவகிட்ட கொஞ்சம் சொல்லு, எப்போ பார்த்தாலும் படிக்கிறாவே இல்லை. ஆமாம் ஆண்டி, சீக்கிரமாக 2 மண்டே தட்டிட்டு ரெடியாக்கி அனுப்பிச்சிடுங்க, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மியாட அம்மா மண்டையிலே தட்டுறாங்க. அம்மா என்னம்மா பண்ணுறீங்க? போடி ரெடியாகும் அப்படின்னு சொல்லி அவளும் போய் ரெடி ஆகிட்டு வாரா. ஒரு 7:30 அப்போ நீங்கள் ஸ்கூல் போயிடுறீங்க. பார்த்தா யாருமே இல்லை. என்னடா இது, நம்ம தான் ஏர்லியாக வந்திருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேனை பார்க்குறீங்க. ஏம்மா யாரும்மா நீ? யாரா? என்னை பார்த்தா தெரிலையா உனக்கு? இல்லையே, நான் இதுவரைக்கும் உன்னை பார்த்ததே இல்லையே. என்னையா சொல்கிறான்? இந்த ஸ்கூலா? ஆமாம். நீ வாட்ச்மேனு, என்ன எப்படி தெரியாதுன்னு சொல்லுவ? நான் இது வரைக்கும் உன்னை பார்த்ததே இல்லை. நான் என்னைக்கு மெயின் டோர் வழியாக வந்திருக்கேன், காமன் சரி குதிச்சு தானே வருவேன் அப்படின்னு சொல்லி மைண்டை திங்க் பண்ணிட்டு என்னையெல்லாம் பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம், நான் ஸ்கூல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கெத்தாக கூலிங் கிளாஸ் போட்டு போகிறீங்க. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன்டா. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் வேணுன்னா கேளுங்க, நான் சூன் போட்டுடுறேன். பர்பிள் நியூ கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக்கோட எஃப்எஃப் நான் போட்டுடுறேன்டா. சராங்கே.